பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். நம்ம ஊர்ல மயிலாப்பூர்ல அவதரித்தவர் தான் பேயாழ்வார். நம்மாழ்வார் நம்மாழ்வார்னா ரொம்ப தள்ளி இருக்கார். அவர் ஆழ்வார்த்து நகரின் திருநெல்வேலி பக்கத்துல இருக்கார். இந்த ஊர்க்கார ஆளுக்கு நம்மாழ்வார் பேயாழ்வார் தான். ஏன்னா நாம இங்கே தான் இருக்கோம், நமக்கு நம்மாழ்வார் இவர் தான். இல்லை தலைவர் நம்மாழ்வார் ஆச்சேனால் அவர் நம்மாழ்வார் இருக்கட்டும், இருந்தாலும் நமக்கு நம்மாழ்வார் பேயாழ்வார். அவர் மூணாம் திருவந்தாதி பாடினவர். ஐப்பசி மாசம் திருவோணம் பொய்யாழ்வார், அவிட்டம் பூதத்தாழ்வார், சதயம் இன்னைக்கு தான் சதபிஷங் நட்சத்திரம், சதய நட்சத்திரம் பேயாழ்வார். அதுல முதல் ஆழ்வார் பாடுறார், செவி வாய் கண்ணு மூக்கு உடல் என்ற ஐம்புலனும் செந்தி புவி கால் நீர் விண் பூதமைந்தும் அவியாத ஞானமும் வேள்வியும் நல்லறமும் என்பரே ஏனமாய் நின்றார்க்கு இயல்பு. ஏனமாய் வராகப் பெருமானாய் நின்ற எம்பெருமானுக்கு இதெல்லாம் இயல்பு. செவி வாய் கண்ணு மூக்கு உடல் புலன் இந்த 5. செந்தி புவி கால் நீர் விண் பூதம், பிருத்திவி அப்பு தேஜஸ் வாய் ஆகாசம், அதை அனுபவிக்கிறதுக்கு இருக்கிற சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தா, அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற கண்ணு காது மூக்கு நாக்கு தோல், இந்த 15 என்ன அழகா பெருமாள் கோத்திருக்காரு தெரியுமா? பஞ்சபூதங்கள் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம். அந்த பஞ்சபூதங்களுக்கு 5 தன்மைகள் இருக்கு. பிருத்திவிக்கு கந்தம், கந்தவதி பிருத்திவி. அப்பு சுவை, தண்ணீருக்கு இருக்கிறது சுவை. நெருப்புக்கு இருக்கிறது ரூபம். அப்புறம் காற்றுக்கு இருக்கிறது ஸ்பர்ஷம். ஆகாஷுக்கு இருக்கிறது சப்தம். அந்த 5க்கும் இந்த 5க்கும் தொடர்பு. அந்த 5 நாம கிரகிக்கிறதுக்கு நம்ம கிட்ட 5 இருக்கு. சப்தத்துக்கு காது, ஸ்பர்ஷத்துக்கு தோல், ரூபத்துக்கு கண்ணு, சுவைக்கு ரசத்துக்கு நாக்கு, கடைசியா கந்தத்துக்கு மூக்கு. அங்க 5, அதுக்கு 5, அது நம்ம கிட்ட 5. இந்த 3ம் கோத்தது தான் வாழ்க்கையே. எங்கேயோ பிரபஞ்சத்தோட நம்ம சேர்த்து படைத்து பிரகிருதி எல்லாத்தையும் பிராகிருதமா மாத்தி பஞ்சீகரணத்தை பண்ணி அது அத்தனையும் தன் திருமேனியை விட்டு அகலாம வைத்து ஆபத்து வந்த போது ரட்சித்து இத்தனையும் ஒருத்தர் செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் ஆழ்வார் சொல்றார், அவியாத ஞானமும் வேள்வியும் நல்லறமும் என்பரே. ஞானம் வேள்வி அறம் எல்லாம் வராகப் பெருமானை குறித்து தான் செய்யப்படுறது. ஏனமாய் நின்றார்க்கு இயல்பு. இதுதான் அவர் அடைவதற்கு சாதனம். ஆக யஜ்ஞம் பூஜான்னு அர்த்தம். அப்படி யார் பூசிக்கிறார்களோ பூசிப்பவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். அது நமக்கு ஆசை என்று அவரை பத்தி பார்த்தோம். அடுத்தது லக்ஷ்மி வராக பெருமாள் பக்கத்துல இருக்கார். எல்லாரும் சேவிச்சிருப்பீள். திருவிடவெந்தை திருவலவெந்தை. திருவிடவெந்தை எல்லாரும் போயிருப்போம், சின்ன வயசுலேருந்து கொண்டு போயிருப்போம், கேளிக்கைக்கெல்லாம் போயிருப்போம். அதுக்கு எதிர்த்த பக்கம் போயிருப்போம், இந்த பக்கம் போயிருப்போமா தெரியாது. திருவிடவெந்தைக்கு எதிர்த்த பக்கம்னா கடற்கரை பக்கம். அங்க எல்லா கேளிக்கைக்குள்ள ரங்கராட்டினம் அது இது எல்லாம் அங்க இருக்கு. அங்கெல்லாம் போயிருக்கிறேன். இந்த பக்கம் கொஞ்சம் தாண்டி, அது பாத சாலைக்கு இந்த பக்கம் போனதில்லை, அந்த பக்கம் போயிருக்கோம். இன்னும் கொஞ்சம் 10 மைல் தாண்டிட்டு மகாபலிபுரத்துல பூதத்தாழ்வார் அவதார ஸ்தலமே வந்துடும். காஞ்சிபுரம் போனா பொய்யாழ்வார் அவதார ஸ்தலம். மகாபலிபுரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி திருவிடவெந்தை. மகாபலிபுரத்திலேயே பிரதான பெருமாளுக்கு பின்னாடி இருக்கிற சன்னதி திருவலவெந்தை. திருவிடவெந்தைன்னா இடது திருமடியில லக்ஷ்மியை எழுந்துருளை பண்ணிருப்பார். வலவெந்தைன்னு சொன்னா வலது திருமடியிலே எழுந்துருளி பண்ணியிருப்பார். நேற்றே ஒரு விஷயம் சொன்னேன், பெருமான் திருவடிகளை பற்றுங்கோள்னு பூமாதேவி சொல்லுகிறாள். ஆனா அவளுடைய திருவடியை தன் வலது கையாலே தாங்கி இவள் திருவடியை பற்றி என்னை வந்து பற்றுங்கோள் அப்படின்னு பெருமாள் தான் காட்டி கொடுக்கிறார். அங்க போறேன்னா ரொம்ப நல்லா சேவித்துக் கொள்ளலாம். திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் நாகத்திருப்பது மறிந்தும் ஆகிலும் ஆசவிடாளால் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை நின் தாழ் நரைந்திருந்த இவளை சொல்லு உன்மனத்தால் என்ன நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானே. ஆழ்வார் பெருமாளை பார்த்து கேட்கிறார், என் பெண்ணு பரகால நாயகி, இவளை பத்தி உன் உள்ளத்தில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? வராகனே நீ நினைத்தாத்தான் இவளுக்கு வாழ்க்கையே. நான் நினைச்சதுனால எனக்கு கிடைச்சிடாது. உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானேன்னு அகிலவல்லின்னு அந்த நாச்சியாருக்கு திருநாம். அவர் ஏன் லக்ஷ்மி வராகன்னு பேர் பெற்றார்? ஏற்கனவே நம்ம பார்த்தது ஆதிவராக பெருமாள், மகாவராக பெருமாள், யஜ்யவராக பெருமாள். ஒவ்வொன்றுத்துக்கு எதுக்காகன்னு சொல்லிட்டு இருக்கேன். எந்த க்ஷேத்திரத்தில் இருக்காருன்னு பார்த்தோம், ஏன்னு பார்த்தோம். இப்ப சொல்றது லக்ஷ்மி வராக பெருமாள். அவரை அடைய வேண்டுமானால் பயப்பட தேவையில்லை. நம்மிடத்தில் எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் குற்றங்களை மறப்பித்து நம்மை சேர்ப்பிக்கிறாள். அதற்கு அருகிலே மகாலட்சுமி உள்ளாள். அவர் மடியிலேயே அமர்ந்திருக்கிறாள், புருஷகாரம் பண்ணுகிறாள்னு சொல்லுவார்கள். 2 சப்தத்துக்கு மட்டும் அர்த்தம் புரிஞ்சுப்போம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உபாயம்னு ஒரு சப்தம், புருஷார்த்தம்னு ஒரு சப்தம். உபாயம்னால் வழின்னு அர்த்தம். எதன் மூலம் ஒன்றை நாம் அடையிறோமோ அதான் உபாயம். ஒரு வண்டியில் அடி எனக்கு கொண்டு இறக்கி விட்டா அதான் உபாயம். நடந்து வந்தா கால் உபாயம்.
சக்கரத்தில் வந்தா சக்கரம் உபாயம், ஏதோ ஒன்று தான் உபாயம், அதன் மூலமாக தான் நம்ம அடையிறோம். ஆனால் அந்த உபாயம் வேலை செய்யறதுக்கு இன்னொருத்தருடைய பரிந்துரை வேணும்னு வச்சுங்க. அதான் சிபாரிசு. சிபாரிசு பண்றார், பரிந்துரை பண்றாருனால் அதுக்கு புருஷகாரம்னு பேர். நீங்க கொஞ்சம் பார்த்து புருஷகாரம் பண்ணி இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு இடம் வாங்கி தரீங்களா? எங்கிட்ட கேட்க வேண்டாம், இல்லை சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு புருஷகாரம் பண்ணுங்க, அது பண்ணா ஒரு இடம் கிடைக்குமேனால் அந்த பள்ளியில இடத்த கொடுக்க வேண்டியவர் ஒருத்தரா இருப்பார், அவர் தான் உபாயம். ஆனா நீங்க குடுங்கோளேன்னு ஒருத்தர் பரிந்துரை செய்யணுமோ இல்லையோ, அதான் புருஷகாரம். புருஷம் கரோதீதி புருஷகாரஹான்னு சொல்லுவார்கள். புருஷன்னா புருபகு சனோதீதி பூஹு, அப்படின்னா கொடுக்கிறவர். ஒரு நிறைய எடுத்து கொடுத்துட்டே இருக்க வேண்டும். ஆனா அவரை கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுறது, அவர் பரிந்துரை செய்தாதான் கொடுக்க முடியும். அதை போல வராக பெருமாள் உபாயமா இருந்துருவார். அடியே மோட்சம் போனனால எது வேணான்னு கேட்டாலும் அவர் உபாயமாக இருந்து கொடுப்பார். ஆனால் அவர் உபாயமா இருக்கிறதுக்கு சில தடங்கல்கள் எல்லாம் உள்ளன. அதுதான் எங்கிட்ட அனாதி காலமா சேர்த்து வச்சிருக்கிற பாப்பங்கள். போய் முன்னால் நின்ன உடனே நான் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஆனவரும் பின்னே மணி யோசவரும் முன்னே நான் அனாதி காலமா சேர்த்து வச்சிருக்கிற பாப்ப புண்ணிய பூர பக்கங்கள் எனக்கு முன்னாடி பறை சாற்றுகின்றன. தண்டோரா போடுறது பின்னாடி வந்துட்டு இருக்கார், நாங்கள்லாம் முன்னாடி வந்திருக்கோம், நீர் இப்போ என்ன பார்க்க போறீரா அவரை பார்க்க போறீரானால் கோவம் வந்துடும் அவர். ஹிதஸ்திரோதோ விருத்தியா கதாச்சித்து பவதி ச கலுஷதீஹி, எங்கிட்ட ரொம்ப ஆசையாத்தான் இருப்பார், என் நன்மேல விரும்புகிறவர். ஆனா எத்தனை சொன்னாலும் இந்த பிள்ளை கேட்காத தப்பு பண்றான்னு அவருக்கு தோணும் போது ஒரு கிளர்ந்து கோபம் வருகிறது. அந்த கோபம் வரும்போது அடி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எதிர்க்க முடியாது, கையை கூப்பி பார்க்குறேன், ஆனாலும் கோபம் அடங்கலை. அதுக்கு ஒரே வழி, பக்கத்துல எழுந்துள்ள இருக்கிற லக்ஷ்மி தேவி நாச்சியாரை பற்றுகிறேன். அந்த கோபத்தை தேவரியில தான் அடக்க முடியும், என்னால முடியாது, நீர் சொல்றதுக்கு தான் அவர் அடங்குவார். நடுவுல பிராட்டி அமர்ந்திருக்கிறாள், இந்த பக்கம் அடியே நிற்கிறேன், இந்த பக்கம் பெருமாள் இருக்கார். இந்த ரெண்டு பேருக்கு இப்ப பாலம் அவதான், நடுவில் இருக்கிற அவள் தான் பாலம். ஒரு கண்ணால அவனை பார்த்து கொள்ளுகிறாள், ஒரு கண்ணால நம்மை பார்த்து கொள்ளுகிறார். இவரும் சாமானியப்பட்டவர் இல்லை, சொன்னா கேட்க மாட்டார், ஈஸ்வரன். அவர் கூட கேட்டாலும் கேட்டுடுவார், இவன் கேட்கவே மாட்டான். எத்தனை நாள் இவனை எவ்வளவோ திருத்த பார்த்துட்டு இவன் கேட்டதில்லை. ரெண்டு பேருக்கு உபதேசிக்க ஆரம்பிக்கிறாள். இப்படியே எத்தனை நாள் நீ சுத்துவதாக இருக்கிறாய், இதுக்குத்தான் நீ படைக்கப்பட்டாயா, எல்லாத்தையும் விடு, பழச நான் மறக்க சொல்றேன், வா சரணம்னு பற்று என்று நமக்கு நல்லது சொல்லி பார்க்கிறாள். இழுத்துன்னு வந்து நிறுத்தி விடுறாள். அப்புறம் திரும்பி அவர்கிட்ட பேசணுமே, நம்மகிட்டயான தப்பு இருக்கு, தப்பு திருத்திக்கோன்னு சொல்லலாம். அவர்கிட்ட என்ன தப்பு இருக்கு? ஒன்றும் இல்லை. தப்பே பண்ணாத கணவனை சமாளித்து குடும்பம் நடத்துறது மனைவிக்கு ரொம்ப கஷ்டம். அவர் பண்ணி கொண்டிருந்தால் சரி, அதை வைத்துக்கொண்டு இது தப்பு அது பத்து இது பத்து இல்லையா அப்படின்னு ஒரு கேட்கவான்னு கேட்கலாம். அவர் தப்பே பண்ணாத ஒழுங்கானவராக இருந்துட்டால் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற கஷ்டம்தான். மகாலட்சுமிக்கு தான் இருக்கிறதுலேயே வாழ்க்கை சமம். அவரிடத்துல என்ன தப்பை கண்டுபிடிக்கிறது, எதை சொல்றது? அவர் திருப்பி கேட்பார், நான் சட்ட புஸ்தகம் எழுதி வச்சிருக்கேன், வேதத்தின்படி இவன் வாழ்ந்தா அழைச்சின்னு வா மோட்சம் தரேன், அதன்படி இல்லைன்னால் நரக்கம்தான் சம்சாரம்தான். யமனை வச்சிருக்கார், இந்திரனை வச்சிருக்கார், சந்திரனை வச்சிருக்கார், குபேரனை வச்சிருக்கார். ஒண்ணு இந்த மொத்தமே தப்பவே தப்பாது. அவ்வளவு சரியா நடத்திட்டு இருக்கிறச்சே என்னன்னு அவரிடத்துல போய் பேசுறது. ஆனாலும் ரொம்ப சாமர்த்தியமா மகாலட்சுமி பேச ஆரம்பிக்கிறாள். அப்படியெல்லாம் தேவரீர் சொல்லி தட்டி கழிச்சுட முடியாது. நம்ம குழந்தை இவன் பண்ண தப்ப பார்த்து நாம திருத்தலைனால், நாம ஏற்றுக்கொள்ளவில்லை மன்னிக்கவில்லை என்றால் இவன் எங்கு போவான்? நல்லவர்களை மட்டும்தான் நீர் ஏத்துக்கு போறீர்னால் யாரும் கிடைக்க மாட்டார்கள். அவர்களிடத்துல இருக்கிற நல்லத்தை மன்னித்து தான் நீ ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அப்படின்னு பேசுற தைரியம் ஒத்திக்கு வேணுமே. நம்ம பேசிட முடியுமா? ஓஹோன்ற கோபத்தில் இருக்கார். அப்ப தைரியமா பிராட்டி அவனிடத்திலே பேசுகிறாள். இத்தஸ்திரோதோ விருத்தியா கதாச்சித் பவதி ச கலுஷதீஹி உச்சிதைஹி உபாயைஹி விஸ்மாரிய, உச்சிதமான உபாயங்களை எடுத்து சொல்லி பெருமாளை திருத்த பார்ப்பாள். ஒருவேளை ரெண்டு பேரும் திருந்தலேன்னு வச்சுக்கோ. இவனும் கேட்டது உபதேசத்தை கேட்டு நடக்கல, அவரும் பண்ணத்துக்கு உபதேசத்தை கேட்க மாட்டேங்கிறாருன்னா வேற ரெண்டு ஆயுதம் வச்சிருக்காளாம். இவனை அருளாலே திருத்தும், அவனை அழகாலே திருத்தும். நம்ம அனுகிரகித்து திருத்திடுவாளாம். இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நான் கண்ணால கட்டாட்சிக்கிறேன், உன் பழைய பாபங்கள் விலக கடவுது, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்மகிட்ட விட்டா தானே, இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சு போட போறது. பெருமானிட திரும்பி பார்த்து தன் கண்ணு, தன்னுடைய புருவ அழகு, தன் பேச்சின் அழகு, தன் புன்முறுவல் அதத்தனை அவருக்கு காட்ட, அல்லி பலர்மகள் போக மயக்குக்கள் ஆகியும் நிற்கும் அம்மான். இந்த பிராட்டியினுடைய அழகில் அப்படியே மயங்கி அவர் நிற்கும் போது, இப்படியுமா இவ்வளவு தப்பு பண்ணவனுக்காக இவ பேசுறாளே, இவளுக்காகவாவது அவனை மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பெருமானுடைய திருவுள்ளத்துல வந்து அப்பதான் அந்த கோபம் சரியறது.
கோபம் சரிந்து சுவாதந்திரம் சரிந்தா 4 முக்கியமான கல்யாண குணங்கள் தலைக்கு மேல அவருக்கு வரும். வாத்சல்ய, சுவாமித்வ, சௌசீல்ய, சௌலபியங்கள். வாத்சல்யம்ங்கிறது என் தப்பா பார்க்காம மன்னிச்சிருவார், எல்லாத்தையும் நல்லதா எடுத்துருவார். சௌசீல்யம்னா நேத்தே சொன்னேன், பெரியவன் சின்னவன்கிற தகுதி பார்க்காம கலக்கிறது சௌசீல்யம். சுவாமித்வம்னால் அது பிராட்டி பேசி புரிய வைக்கிறாள். என்ன பண்ணாலும் எத்தனை தப்ப பண்ணியிருந்தாலும் சொத்து நம்மளுதுன்னா நம்ம தான் சரிப்படுத்தி ஆகணும். சொத்துக்கு பொறுப்பு கிடையாது, சுவாமிக்கு தான் பொறுப்பு. ஒரு சொத்து இருக்கு, 4 காணி நிறம் இருக்கு, யாரோ ஒருத்தர் கொட்டாய் போட்டார், நான் தான் பரபரக்கணும். சொத்து என்னை தேடி வருமானா? யாரோ ஒருத்தர் ஆக்கிரமி பண்ணியிருக்கார், கொஞ்சம் என்னை ஏதாவது விடுவீங்கோட எல்லாம் சொத்து வராது. அது காக்காணி நிலமா இருந்தா கூட உச்ச நீதிமன்றம் வரைக்கும் 10 லட்சம் நான் தான் செலவழிக்கணும், சேவிச்சா தான் திரும்பி வரும். ஆனா சொத்துன்னு எனக்கு புரியணும் இல்லையா? அது சொத்துன்னு பேசாம இருக்கணும். நான் சுவாமிங்கிற அந்த உடைமை உடையவன் இருக்கணும். அது நம்ம அத்தனை பேரிடத்தையும் பெருமாளிடத்தில் அசைக்க மாட்டாது இருக்கும். இது சொத்து, இது சொத்து, இது சொத்து, இது சொத்து, ஒரு சொத்தை கூட அவர் விட்டே கொடுக்க மாட்டார். ஆனா அதை ஒருத்தர் உணர்த்தணும் இல்லையா? அதைத்தான் மகாலட்சுமி செய்கிறாள். இந்த சொத்தை நீ விட்டே விட முடியாது, சரின்னு பெருமாள் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த ஸ்வஸ்வாமி சம்பந்தம்னு சொல்லுவார்கள். 10வது அத்தியாயம் முழுக்க அதுதான். கீதையிலே அர்ஜுனன் கண்ணனிடத்துல கேட்டது, உன் சொத்து பட்டியலை வெளியிடுனா. இப்போ இருந்தா நம்மெல்லாம் கிடையவே கிடையாதுடுவோம். பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, இது என்ன முடியாததை ஒன்ன சொல்றியேன்னார். அவருக்கு என்ன பயம்னா, நமக்கு பயம் எதையானு சுருட போறோமேன்னு, அவருக்கு பயம் எதையானு விட்டுட போறோமேன்னு. ஏதானு ஒன்ன விட்டா அன்னிலேருந்து அவன் அதோகதி. எல்லாத்தையும் தனக்கு சொத்துன்னு அவர் சொல்ற வரைக்கும் நாம தப்பிக்கலாம். இன்னார் எனக்கு சொத்து இல்லைன்னு விட்டா அவர் முயற்சி எடுக்க மாட்டாரே, அப்புறம் நம்ம முயற்சியில நாம முன்னுக்கு வந்தாகணும், நடக்கவே நடக்காது. அதனால எல்லாத்தையும் சொத்துன்னு சொல்ல ஆரம்பித்தார். நான் தான் எல்லாத்துக்கும் உடையவன். ஹந்ததே கதையிஷ்யாமி விபூதி ஆத்மன சுபா. அவசியம் 10வது அத்தியாயம் எல்லாரும் வாசி பார்க்கணும். ஹந்த அர்ஜுனா, நீ கேள்வி கேட்டுட்டே, எதுதான் என் சொத்து இல்லை? இப்படி வேணா சொல்லட்டுமா? எல்லாம் என் சொத்து. என் சொத்து இல்லாதது ஏதும் இல்லை. ஜகத்து பிரபஞ்சம் முழுக்க என்னுடைய சொத்து தான். இவன் 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 ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பித்தார். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி, நக்ஷத்ராணாம் அகம் சசி, ஸ்தாவராணாம் ஹிமாலயா, மேரு சிகரிணாம் அகம், அனந்தாஸ்மி நாகானாம். இதுக்குள்ள இதுவா இருக்கேன், இதுக்குள்ள இதுவா இருக்கேன், எல்லாம் என் சொத்துன்னா அதான் சொத்து சுவாமி சம்பந்தம். இதைத்தான் தாயார் பெருமானுக்கு நினைவூட்டுவாள். எல்லாம் நம்ம சொத்தா இருக்கிறச்சே எதை விட்டு கொடுக்க முடியும்? எப்பவுமே பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. இது உனக்கு தெரியாதானால் தேவலையே லக்ஷ்மி பழமொழியெல்லாம் சொல்லி நம்மளை சமாதானப்படுத்திட்டாளே. வாஸ்தவம் தான். இது நம்ம ஊர்ல நம்ம பெத்தவர்கள் பிள்ளைய பத்தி வந்த பழமொழியே இல்லை, இது அவரை பத்தி வந்த பழமொழி. என்ன, இவனாவது 50 வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லையே. அவர் எங்க இருக்கு போறாரோ, இவர் எங்க இருக்கு போறாரோ, வந்த போதும் சம்மந்தம் இல்லை, போகிறச்சதும் சம்மந்தம் இல்லை. இதோ கொண்டு போய் வச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சுன்னா 12 நாள் காரியம் முடியறதுக்குள்ளே எல்லாரையும் மறந்து போயிட போறான். போயிட்டு காட்டுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள சாப்பாடு தயாரா இருக்கான்னு கேளுண்டே திரும்பி வரான். இதுதான் இவர் சொத்துக்கு இந்த சுவாமிக்கு இருக்கிற சம்பந்தம். ஆனா அந்த சொத்து இந்த சுவாமியை ஒரு நாள் உட்படவே முடியாது. அதனாலதான் ஹந்ததே கதையிஷ்யாமி விபூதி ஆத்மன சுபாக, எல்லாம் என்னுடைய சொத்து. வராக பெருமான் லக்ஷ்மி தேவி இடத்துல பேசினார். இவள் பேசுகிற பேச்சுக்கு மயங்கி, ஆமாமா நான் இவனை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னை ஏத்துக்கிறது தான் திருவடவந்தை திவ்ய தேசத்தில் திருமங்கையாழ்வாருக்கு அந்த பெருமாள் நடத்தி காட்டினார். அதனால லக்ஷ்மி வராகனாலே புருஷகாரம் அருகே இருக்கிறபடியால் கலங்க வேண்டாம். சிபாரிசு பண்றதுக்கு கூடவே தயார் இருக்கிறாள். இப்ப அந்த திவ்ய தேசத்திலே திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் சொல்லிடுறேன். அப்பதான் இதுல இருக்கிற ஆழமும் சுவையும் நன்னா புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு பாட்டு முன்னாடி சொன்னேன்னு இல்லையோ, திவளும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் ஆகத்திருப்பதும் அறிந்தும். பரகால நாயகின்னு பேர். ஆழ்வார்களுக்கெல்லாம் நாயிகா பாவம்னு வரும். அவர்கள் ஆண்கள் தான். ஆனா தங்களையே நாயகியாகவும் பெருமாள நாயக்கனாகவும் ஏற்றுக்கொண்டு தூது விடுவார்கள், காமத்தில் தவிப்பார்கள், விரகதாபத்தில் துடிப்பார்கள், எல்லாம் நடக்கும். அதை போல நம்மாழ்வாருக்கு நாயிகா பாவம் வந்ததுன்னா பராங்குஷ நாயகி, திருமங்கை ஆழ்வாருக்கு நாயிகா பாவம் வந்ததுன்னா பரகால நாயகி. இப்ப இந்த க்ஷேத்திரத்துல பரகால நாயகிக்கு ஒரு ஆசை, நித்திய கல்யாண பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அங்க இருக்கிற பெருமாளுக்கு தான் பேர். ஒரு ரிஷி காலவர்னு இருந்தார். அந்த சுவாமிக்கு வருஷமா ஒவ்வொரு நாளா 360 குமாரதிகள், 360 பெண்கள் பிறந்தார்கள். கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை. யாருக்கு என்ன கொடுக்கறது தெரியல. பெருமாள்கிட்ட கேட்டார். 360 நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னார். ஆயிடுத்து கல்யாணம். 364 கல்யாண உற்சவம். எல்லா பெண்களையும் கல்யாணம் பண்ணிட்டாச்சு.
அந்த ரிஷி கேட்டார், இந்த கோவிலுக்குள்ளேயே 360 பேருக்கு சந்நிதி வைக்க போறீரா? என்ன பண்ண போறீரா? அத்தனை சந்நிதிக்கு எப்படி சேவார்த்தி எல்லாம் போவார்னார். அதெல்லாம் பெருமாள் பண்ணவே இல்லை. மொத்த பேரையும் ஒரு உருவமாக்கினார். பேரை மாத்திட்டார். அகிலவல்லி. 360 சேர்த்து ஒரு நாச்சியார்னா அகிலத்துக்கும் ஒரு நாச்சியார் இல்லையா? அதனால எல்லாருமா சேர்ந்து ஒரே நாச்சியார், அகிலவல்லி நாச்சியார் கல்யாணம் பண்ணிட்டார். அவர் தான் நித்திய கல்யாண பெருமாள். அங்க இருக்கிறவர் திருவிடவெந்தை எம்பெருமான். நித்தியமே கல்யாணம் பண்ணி வந்தனாலே பரகால நாயக்கிக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. தாயார் இடத்துல சொல்றா. அம்மா அவளை பார்த்து, நீ ஒன்று சரியா அந்த பெருமாளை சேவிச்சிருக்கியோ? போயிருக்கியான்னா. ஏன் பலமுறை சேவிச்சிருக்கேனே? இல்லை இல்லை, நீ போயிருக்க மாட்டே, ஒரு தரம் போ. இந்த தரம் முக்கியமாக உன் கண்ணில் ஒன்று படும். அது திரும்பி வந்த அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை இருக்கான்னு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. போனார், சேவித்தார், திரும்பி வந்துட்டார். தாயாருக்கு என்ன ஆசைன்னால், திருமார்பல நாச்சியார் எழுந்துள்ள இருப்பார், பக்கத்தில் அகிலவல்லி நாச்சியார் இருப்பார். இந்த பொண்ணு பார்த்துட்டா, ஓ இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்னு புரிஞ்சுட்டு ஆசையை விட்டுடுவாள். இதுதான் தாயாருக்கு இருக்கிற ஆசை. அதனால அனுப்பிச்சு வச்சார், போய் சேவிச்சார். திரும்பி வந்த உடனே பத்திரிகை அடிக்கலாம், நாள் குறிக்கலான்னு பொண்ணு ஆரம்பிச்சா. அது போய் பார்த்தா கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சுன்னு வந்து கல்யாணத்தை நிறுத்துன்னு சத்தம் போட போறான்னு நினைச்சிருந்தா பத்திரிகை போங்கிறாள். என்னால் இப்பதான் கண்டிப்பா என் கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே எனக்கு வந்தது. நேற்று வரைக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. இப்ப வந்து விட்டு நீ பார்க்கலையா? உத்து பார்த்தியோ? திருமார்ப பார்த்தியா? பக்கத்துல நான் அவள் தான் அவசியம் கல்யாணம் உண்டு, போயிட்டு வான்னு சொன்னான். அவ தான் நான் போய் உன் திருவடிகளே சரணம்னு சொன்னேன். நான் பார்த்து உன்னை அந்த பெருமாளோட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னா அதுதான் புருஷகாரம்னு இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். அவனோட இந்த ஜீவாத்மாவை சேர்த்து வைக்க வேணுமானால் அவள் புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான். வராக பெருமாள் ஏத்துக்கணும்னால் அதுக்கு மகாலட்சுமியும் பூமாதேவியும் பரிந்துரை செய்தாக வேண்டும். அவர்கள் திருவடியை பற்றினாத்தான் இவர் திருவடி கிடைக்கும். அதை திருவிட வந்த பெருமானிடத்தில் தெரிந்து கொள்ளலாம். அதனால் நமக்கு கவலை வேண்டாம். பக்கத்துல லக்ஷ்மி பெருமாள் எழுந்துருள் இருக்கிறபடியால் கூடவே சேர்ந்து நமக்கு எப்போது நல்லது செய்வார்கள். அது அடுத்து லக்ஷ்மி வராகன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே எம்பெருமான் அடுத்த ஒரு திவ்ய தேசத்தில் கோலவராக பெருமாளாக எழுந்துருள் இருக்கிறார். கோலன்னு சொன்னா அழகுன்னு அர்த்தம். அவ்வெம்பெருமானுடைய அழகு என்ன அழகு? பன்றிக்கு ஒரு அழகா சுவாமி. ஏதோ அப்படியே மனுஷனா இருக்கார், தேவனா இருக்கார்னு கூட சொல்லுங்க. பன்றியா அவதரிச்சிருக்கார், ஆனா ரொம்ப அழகா இருப்பார்னால் அவசியம் அழகா இருக்கார். ஆழ்வார் ஒரு பாட்டில் கேடலொன்றாகி இடந்த கேசவான்னு பாடுறார். கேசவன்னா தலைமுடி ரொம்ப நன்னா இருக்கிறவர்னு அர்த்தம். பன்றிக்கு எங்கேயானு குழல் அழகு பார்த்துருக்கீங்களோ? நமக்கே இல்லை. இதுக்கு மேல பன்றிக்கு போய் குழல் அழகு தேடினா எங்கன்னு தேடுறது. வேடிக்கை ஒரு கதை சொன்னார். ஒரு ராஜாவை பார்த்தான், அவன் மொட்டத்தலை, அவனுக்கு ஒன்றும் பெருசாக குழல்லாம் அவனுக்கு கிடையாது. ஆனால் ஒரு புலவனுக்கு ராஜாவை கொண்டாடி காசு வாங்கிக்கணும், சம்பாவனை வாங்கிக்கணும்னு ஆசை. என்ன குழலழகர் வாயழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் அப்படின்னு ஒரு பாசுரத்தை பாடினா ராஜா அப்படி தடவி பார்த்துட்டா இருக்கிறாப்புல அவனுக்கு தோணித்து இந்தா 100 பொற்காசுன்னு கொடுத்துட்டான். வாங்கினோட்டவன் தூக்க முடியல, பக்கத்து கிராமத்துக்கு அவன் போயாகணும். மூட்டையை தூக்கின்னு போகிறதுக்குள்ள இன்னொரு புலவன் பார்த்து நன்னா ஏமாத்தி ராஜாவிட்ட வஞ்சனம் பண்ணி காசை வாங்கிட்டு போயிருக்கான், நம்ம மூட்டி கொடுத்து விடுவோம் அப்படின்னு ராஜாவிட்ட போய் இந்தாருன்னு ஒரு கண்ணாடியை காமிச்சிட்டான். இப்போ போருமோ இல்லையா? கண்ணாடியை காமிச்சதை என் தலையில என்ன இருக்கு, உள்ள என்ன இருக்கு, வெள்ள என்ன இருக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அரசனுக்கு அப்போ புரிஞ்சு, ஓஹோ இவன் என்னை ஏமாத்திருக்கான் போல் இருக்கு, அவனை விட்டே நான் பாருன்னு 100 பொற்காசை வாங்கிட்டு கசையடி கொடுக்கணுங்கிறதுக்காக பின்னாடி துரத்தின்னு வந்தான். அவன் பார்த்து என்னமோ தப்பா நடந்திருக்குங்கிறத புறவன் சாமர்த்தியக்காரன் புரிஞ்சுனுட்டான். ராஜா வந்த உடனே சட்டு நின்று எதுக்கு வந்தியேன்னு கேட்டான். இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டு நீ காசு வாங்கிட்டு போயிருக்க, விசாரிக்கலான்னு வந்தேன்னா. இதுக்கு யாரானு ஒரு ஆளை வந்துச்சு விசாரிக்க மாட்டீரோ? இதற்கு நீரே குடலசைய ஓடி வரணுமான்னா. நிஜமாவே அவனை திரும்ப மயங்கி போய் இன்னொரு 100 பொற்காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னுட்டான். இதுதான் நம்முடைய குழல் இருக்கிறது. இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றாய். யாரும் புலவர்கள்லாம் இருக்கிறத சொல்லி காசு வாங்குறதே இல்லை. இல்லாததை ஓஹோன்னு கொண்டாட போறோம். நாமே இந்த உடம்புக்கு என்னென்ன வேணுமோ இட்டு கட்டி வைத்தா போலே அப்படியே அலங்காரத்தை பண்ணிட்டா வாழ்ந்துடும். பார்க்குறாப்புல இருக்கணுமோ இல்லையோ, அதற்காக எத்தத்தோ பண்ணி பார்த்துப்போம், ஒன்றும் ஆகாது. ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள்னு அவருக்கு ஒரு கொண்டாட்டம் உண்டு. நாமெல்லாம் ஆபரணங்களால் அழகு பெறுகிறோம், பெறுவதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கிறார். நகையை கடையில் போய் வாங்கினா நகை, அதே பெருமாள் திருமேனியில் ஏறித்தனா திருவாபரணம்னு அதுக்கு பேர். அன்னைக்கே பேர் மாறிடுறது இல்லையோ. அவர் திருமேனி சுத்த சத்தமயமா இருக்கிறதுனால அது திருவாபரணம். அப்படி எம்பெருமான் குழலழகோடு இருக்காரா? வராகனுக்கு குழலழகு உண்டான ஆழ்வார் பாசுரத்தில் அது அப்படிதான் இருக்கு. குழலழகு மட்டுமா? மேகத்தை போல கருகருன்னு இருக்கார், மேகத்தை போல வள்ளல் தன்மையோடு இருக்கார். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் பெரியாழ்வார் சாதிக்கிறார். வானத்தெழுந்த மழை முகில் போல் எங்கும் கானத்துமைந்து கழித்து விளையாடி
ஏனத்திருவாய் இடந்தையும் மண்ணினை தானத்தேவை தானால் இன்னு முத்தும் தனனி இடந்தானால் இன்னு முத்தும். இன்னு முத்தும் அந்த பெருமாளை பார்த்துட்டே இருக்கேன், அழகு என் கண்களுக்கு விருந்து மறையவே இல்லை. அவர் சாதிக்கிறது, வானத்தெழுந்த மழை முகில் போல், வானத்தில் இருக்கிற கருகருங்கிற மேகத்தாட்டம் இருக்கார். ரெண்டு நாளே மேகம்னு சொன்னாலே கருப்பு ரொம்ப அழகா இருக்கும். இது முதல் பெருமை. நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா நீவாரசூக வத்தன்வி பீதாபாஸ்யாத்தனூபமான்னு உபனிஷத் சொல்றது. அப்படி நீல மேகம்னாலே சாயங்காலம் அதை பார்த்தா பகல் வேளையில் அடிச்ச வெயில் முழுக்க குளிர்ச்சி ஆயிடுறதா இல்லையா, அந்த தாபமெல்லாம் தீர்ந்து போயிடும். அதான் மேகத்தை பார்த்த உடனே கிடைக்கும். அதே போல வராக பெருமான சேவித்த உடனே அனாதி கால தாபத்திரயமே தொலைஞ்சு போடுவான். இது வெறும் வெயில் இருக்கிற தாபம் மேகத்தை பார்த்தா தொலையும். ஆனா இவராலே ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக மூணு தாபமும் தொலைஞ்சு போடும். ரெண்டாவது, மழைன்னு சொன்னா வள்ளல் கொட்டின்றே இருக்கும். நம்ம கேட்டா கொடுக்கறது, அது இருக்கிற இடத்துக்கு நம்ம போய் வாங்கிக்கிறோமா, நம்ம இருக்கிறதுக்கு அது வந்து கொட்டுறதா? மேகமெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு யாருக்கெல்லாம் ஜலம் வேணுமோ வாளி எடுத்துன்னு வாங்கோ, நான் இருக்கிற இடத்துல வந்து கொட்டுங்கன்னு அது சொல்லும். நாம் எங்க இருக்குமோ வந்து கொட்டும். அதை போல பெருமான் வைகுந்தத்திலோ பார்க்கடலிலோ உட்கார்ந்து கொண்டு நீங்கள் வந்து வாங்கி கொண்டு போங்கோள்னு சொல்லவில்லை. நாம் இருக்கிற இல்லம் தேடி வந்து கொட்டுகிறார். அதுவும் பன்றியாக பிறந்து கொட்டினபடியால் வானத்தெழுந்த மழை முகில் போல், வானத்தில் இருக்கிற முகில போல இருக்கீர், அழகாக இருக்கிறீர், கருகருன்னு இருக்கிறீர், எங்கெங்கு போய் மழையை கொட்டுகிறீர், எத்தனை வேணும்னாலும் குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறீர். வள்ளன்மை இது எல்லாத்திலையும் மேகத்தை பார்த்தா ஒன்ன பார்க்க வேண்டாம். ஏனத்திருவாய் இடந்த இம்மண்ணினை, இந்த மண்ணு பூமாதேவி எடுத்து இடந்தெடுத்தீர். தானத்தேவை தான் ஆலிந்தும் இன்று தானத்தே தன்னுடைய மூக்கின் நுனியிலே வைத்து நீண்ட கோரைப்பற்றிலே வைத்து ரட்சித்து கொடுத்தீர். தரணி இடந்தானால் இன்னு முத்தும். இதே அழகை வராகப் பெருமான் அழக பார்த்த திருமழிசையாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா ஒரு பாசுரத்தில் சாதித்தார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. ஆறாமுத பெருமான் திருக்குடந்தை கும்பகோணத்துல பெருமாள் சயனிச்சிருக்கார். இந்த ஆழ்வார் சேவிக்கிறதுக்கு வரார். அவர் அசையாத படுத்திருந்தாராம். ரொம்ப ஆயாசம் போல் இருக்கு, களைப்பினாலதான் நான் வந்தது கூட தெரியாம படுத்துறங்குகிறாயோ. ஆனாலும் பெருமாள் பேசலை. அப்ப இந்த ஆழ்வார் திரும்பி சொல்றார், வராக பெருமானாக உலகத்தை தூக்கினது களைப்புக்கு காரணமா, திருவிக்கிரமனாக உலகத்தை அளந்தது களைப்புக்கு காரணமா, தூணை பிளந்தது களைப்புக்கு காரணமா, ராமனாக வடதிசையிலிருந்து தென் திசை வரைக்கும் நடந்தாயே அது உன் களைப்புக்கு காரணமா, எதுவும் இல்லாம நான் வந்தது கூட தெரியாமல் வந்தீரா ஆழ்வீர் சௌக்கியமா குசலமா அப்படின்னு கேட்காத நீர் இப்படியே படுத்துட்டு இருக்கிறே, இப்படி படுத்துட்டு இருக்க மாட்டீரேன்னு ஆழ்வார் கேட்க, இப்ப என்ன பண்ணணுங்கிறீர், எழுந்திருக்கணுமான்னு கேட்டார். ஆமா நான் இவ்வளவு பெரிய வந்திருக்கேன், எழுந்திருந்து 2 வார்த்தை சொல்லி முகமன் கூறி வரவேற்று பேச வேண்டாமானால் அந்த பெருமாள் எழுந்திருக்க ஆரம்பித்து விட்டார். இப்போது நேர படுத்துட்டு இருக்க மாட்டார், உட்கார்ந்து கொண்டும் இருக்க மாட்டார். உத்தியோக சயனம் அர்த்த சயனமா இருப்பார். திருக்குழந்தையில சேவிக்கு போனால் எல்லா பெருமாளும் இப்படி சயனிச்சுருப்பா, அது அனந்த சயனம். அமர்ந்திருந்தா அமர்ந்த திருக்கோலம், இவர் ரெண்டுமே இருக்க மாட்டார். இந்த ஆழ்வார் பிடிவாதம் பிடிச்சதுனாலே சரி இவர் எழுந்திருக்க சொல்றார் போல் இருக்குன்னு பாதி எழுந்திருந்தார். பார்த்தவர் தகைச்சு போய் இந்த ஒண்ணுமில்லாத அல்பன்னு சொல்றதுக்காக நீ எழுதுட்டே, நீ யாரோ சீத்தை வந்து கேட்டாளா ருக்மிணி கேட்டாளா, ஒண்ணும் இல்லை, இந்த ஏழை சொன்னத்துக்கு எழுந்திருந்தாயே, நீ எழுந்திருக்க வேண்டாம் அப்படியே இருந்தார்.